ஓம் சிவஸ்ரீ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு பாக்கியலட்சுமியின் அன்பு வணக்கங்கள். உங்கள் வீட்டில் இந்த மரம் இருந்தால் கார்த்திகை மாதத்தில் வீட்டுக்கு வரவங்களுக்கு இதை தானமாக கொடுத்து அனுப்புங்க. கோடான கோடி பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். பொதுவாகவே தானங்கள் செய்கிறது பெரும் புண்ணியத்தை சேர்க்கும்னு சொல்லுவாங்க. எந்த அளவுக்கு நம்மால் முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களுக்கு பகிர்ந்து கொடுக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் நமக்கு செல்வமும் வருமானமும் பெருகும். நமக்கு கிடைக்கும் எல்லாவற்றையுமே நாமே வைத்து கொண்டிருந்தால் நம்மிடம் இருக்கும் பொருட்களும் நம்மை விட்டு விலகிவிடும். போகும்போது எதையும் கையில் எடுத்து கொண்டு போவதில்லை. உங்களிடம் அதிகமாக இருக்கக்கூடிய அத்தனை பொருட்களையும் இல்லாதவங்களுக்கு கொடுத்து உதவுறது மேலும் மேலும் செல்வ செழிப்பையும் பொருள் சேர்க்கையும் உண்டாக்கும். அந்த வகையில் பார்க்கும் பொழுது உங்கள் வீட்டில் இந்த மரம் இருந்தால் அதனை கார்த்திகை மாதத்தில் இந்த வகையில் தானம் கொடுக்கறதுனால கோடான கோடி பலன்கள் கிடைக்கிறதாக சாஸ்திரங்கள்லாம் எடுத்து சொல்லுது. அப்படியான தானம் என்ன என்பதை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம். மாதங்களில் கார்த்திகை மாதம் தனி சிறப்பினை உடையது. பூமிக்குள் இருந்து மரம் செடி கொடிகள் எல்லாமே செழித்து வளரும் மாதமாக இருக்கிறதுனால இந்த மாதத்தில் செய்யும் தானமானது கோடி பலன்களை தரும்னு சொல்லுவாங்க. கார்த்திகை மாதத்தில் வீட்டுக்கு வரவங்களுக்கு இந்த மரத்தில் இருக்கக்கூடிய கனிகளை பவ்யமாக பறித்து வெற்றிலை பாக்குடன் பூக்களை வைத்து முருகப்பெருமானின் பக்தி சாராம்சம் நிரம்பிய கந்தசஷ்டி கவச்சத்தையும் சேர்த்து தானம் கொடுக்கறதுனால நல்ல பலன்கள் வீட்டில் உண்டாகும். வீட்டில் இருக்கும் கஷ்டங்கள் நீங்கி வாழ்வு செழிக்கும் என்பது ஐதீகம். சரி, இனி அது என்ன மரம் என்பதை பார்ப்போம். அதியமான் ஔவையாருக்கு கொடுத்த நெல்லிக்கனி தான் அது. ஆமாங்க, உங்கள் வீட்டில் நெல்லி மரம் இருந்தால் அதைவிட சிறந்த செல்வம் எதுவும் இல்லை என்று நினைக்கலாம். அந்த அளவுக்கு நெல்லி மரத்தினுடைய பெருமைகள் பல இடங்களில் சொல்லப்பட்டிருக்கு. மகாலட்சுமியின் அம்சம் பொருந்தியதாகவும் புராணங்கள் கூறுகிறது. அது மட்டும் இல்லாமல் இத்தகைய நெல்லி மரத்தில் இருக்கக்கூடிய நெல்லிக்கனிகளை கார்த்திகை மாதத்தில் உங்கள் வீட்டுக்கு வரக்கூடிய விருந்தினருக்கு அல்லது தெரிந்தவர்களுக்கு தானமாக கொடுக்கறதுனால உங்களுக்கு கோடான கோடி பலன்கள் பெற முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் கார்த்திகை மாதத்தில் இன்னொரு தானமும் மிக முக்கியமாக சொல்லப்படுது. இயலாதவர்களுக்கு இந்த தானம் செய்கிறதுனால நீங்கள் தீராத கடன் பிரச்சனையால் அவதிப்பட்டு கொண்டிருந்தாலும், வேலை இல்லாமல் வருமானத்திற்கு கஷ்டப்பட்டு கொண்டிருந்தாலும் உங்கள் பிரச்சனைகள் முற்றிலுமாக தீர்ந்திடும். கார்த்திகை மாதத்தில் சாலையோரங்களில் வசிக்கக்கூடிய ஏழைகளுக்கு படுக்க பாயும் போர்த்தி கொள்ள கம்பளியும் தானமாக கொடுக்கறது மிகப்பெரிய பலன்களை கொடுக்கன்னு சொல்லப்படுது. எப்பொழுதுமே ஆசன தானத்தை வழங்கும் பொழுது, அதாவது பாயை தானமாக வழங்கும் பொழுது ஒற்றையாக வழங்கக்கூடாது. 2 பாய்களாக ஜோடியாக சேர்த்து தான் வழங்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு. உங்களால் முடிந்த ஒருவருக்காவது 2 பாய்களையும் 2 கம்பளி போர்வைகளையும் கொடுத்துட்டு வரதுனால அடுத்த கார்த்திகை மாதத்துக்குள்ள எவ்வளோ கஷ்டங்கள் இருந்தாலும் சரி, உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே தீர்ந்துவிடும் என்பது ஐதீகம். தானம் செய்கிறதுக்கு பல மாதங்கள் பல விஷயங்களை கொண்டுள்ளது. அந்த வகையில் பார்க்கும் பொழுது கார்த்திகை மாதத்தில் இந்த 2 தானங்களை செய்கிறதுனால கோடான கோடி பலன்கள் கிடைக்கப்பெறும் என்பது நம்பிக்கை. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஓம் சிவஸ்ரீ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க. வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.